ஓகே, இது இப்படியும் போடலாம் நம்ம. அப்புறம் இது கழட்டிட்டு இப்படி வேணாலும் போடலாம். இந்த சைடு பார்த்துக்கோங்க, திருகுக்கு பதிலாக இங்கேயும் ஒரு சைடு வந்து டிசைன் கொடுத்துருக்கு, ஸ்டோன் கொடுத்துருக்கு. ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஆவரேஜ் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன் நான், அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 6800 உங்களுக்கு ஒரு 8650 வரைக்கும் வரும். ஆனால் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். வாவ், பாருங்கள், 6960ங்க. ஒரு டர்க்கிஷ் நெக்லஸோட வெயிட்டு 6 கிராம். இது வெயிங் பேலன்ஸ் கம்ப்ளைண்டானு கூட நினைக்கிறவங்க இருக்கலாம்னு தோணுது எனக்கு. நான் மறுபடியும் பார்க்குறேன், பாருங்கள், 0 பீஸ் வைக்கிறேன். நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீஸ் வந்து என்கிட்ட ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்குது, ஒரு 10-30 பீஸ் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இந்த வாட்டி. இதில் பார்த்துக்கோங்க. இது பேபிஸ்க்கு போடலாம், ஆஃபீஸ் வேருக்கு போகிறவங்களுக்கு போடலாம், காலேஜுக்கு போகிறவங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்துச்சு அப்படின்னா ஸ்டோனு, அதுவும் டைமண்டு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒன்றும் இல்லை. லாங் செயின் வந்து 24 இன்ச்சில் 4 கிராமில் இருந்தால் நம்மக்கிட்ட கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட நான் இடையில ஒரு ஞாபகப்படுத்துறது தான் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து லாங் செயின் வேணும், எனக்கு 24 இன்ச்சு வேணும், கழுத்து வலி அப்படியே போடுற மாதிரி வேணும். ஆனால் இருக்கிறதுலே வெயிட்டு கம்மி, எவ்வளோ வெயிட்டில். அதுவும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 1 2 3 4 5 6 டிசைன் வச்சுருக்கு. 6 டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொத்தம் 7 பீஸ் இருக்குது. ஆனால் ஒரே பீஸு ரெண்டு டிசைன், ஒரே மாதிரி 2 டிசைன் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன். இது பாருங்கள், இந்த பேட்டர்னா. ஏன்னா இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், தனித்தனியாக காமிச்சுன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 280 ரொம்ப லெஸ் வெயிட்டு. டர்க்கிஷ் தானே இதை நம்ம பார்க்காத டிசைன் அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வெயிட்டில் நீங்கள் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம், பார்த்துருக்க மாட்டா இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான். ஒரே மாதிரி ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்குது, அப்புறமே நீங்கள் வரும்போது இந்த கலெக்ஷன் கிடைக்குமான்னு தெரியல. டர்க்கிஷில் வேறு பீசஸ் நம்மக்கிட்ட எப்போதும் இருக்கும். ஒரு 1.5 பவுன் 2 பவுனுக்கு 2 பவுன் அந்த மாதிரி ரேஞ்செலாம் நிறைய இருக்கும். இந்த அளவுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன் எப்போ வரும்னு எனக்கு தெரியல, இப்போ இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கு. ஏன்னா ஜஸ்ட் பேரில் வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ சைஸ் தெரிஞ்சிருப்பேன்னு தெரியல. ஆனால் நெக்கில் வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு நெக்லஸோட ஃபீல் கிடைக்குது. ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. இதெல்லாம் 1.5 பவுனுக்கு உள்ளே தான் இருக்குது இந்த பீஸு. 1,55,400க்கு இந்த 6 வளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து 2.6 சைஸ் இருக்குது. இதோட இது இனியும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மிக்சடு கலெக்ஷன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்துச்சு டர்க்கிஷ் நெக்லஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை, ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்துச்சு. நானும் வந்து ஆக்சுவலாக நிறைய பீசஸ் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. அதனால டக்குன்னு முடிகிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் கலெக்ஷன் இருக்குது. இது எப்படின்னா, நம்ம இப்படியும் போடலாம், இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இப்படியும் போடலாம். நமக்கு திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி வேணாலும் போடலாம், ஒரே கம்மலில். ஓகே, 2 in 1 யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் வேருக்கா எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். திருப்பி போட்டால் மொட்டு மாதிரி இருக்கும், சும்மா ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கும். ஒன் சைடு பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மோல்டிங்கோட ஒரு ஃபீலு. ரொம்ப வெயிட்லெஸ், ஜஸ்ட்டு ஒரு 10,000க்குள்ளே தான் வரும் எல்லாமே. அது இல்லாமல் கொஞ்சம் ரிங்ஸு கொஞ்சம் 1 கிராமில் ஸ்பெஷல் ஸ்டோன் வச்ச மாதிரி 1 கிராம் ரிங்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் வலையில் டர்க்கிஷில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் 4 கிராமில் லாங் செயின் டிசைன்ஸ் ஒரு 6-7 டிசைன்ஸ் வந்திருக்கு. 4 கிராமில் லாங் செயின் 24 இன்ச்சு செயின். அதில் ஜென்ஸோட 1-2 டிசைன் இருக்குது. அப்புறம் வந்து லேடிஸ்க்கு போடுற மாதிரி ஒரு 5 டிசைன் இருக்குது.
லாங் செயின் 24 இன்ச்சு. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ஒன்று உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே 916 22 கேரட்டு. ஓகே, ஹால்மார்க்கட் ஐட்டம் தான் எல்லாமே. சென்னை ஷாப்பு நிறைய பேர் ரொம்ப கட்ட வெயிட்டிங், கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்குது எப்போ ஓப்பன் சொல்லிட்டு லேண்ட் ஃபோனுக்கு கூட கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம கமெண்ட்டுக்குள்ளேயும் கேட்டுகிட்டே இருக்குது. இந்த மந்த் எண்டு கன்ஃபார்முங்க. ஏன்னா வேலையெல்லாம் கொஞ்சம் டிலேயாக போயிட்டுருக்கு. இந்த மாதம் கன்ஃபார்ம். நான் ஜனவரியில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் சின்ன ஒர்க்கு டிலே, அங்கே கிளைமேட்டு சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சென்னைங்கிறது தண்ணியெல்லாம் நிற்கிற இடம் தானே கொஞ்சம், அதனால் எங்களுக்கு உள்ள வேலைக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் வருது. இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி ஓகே போயிட்டு இருக்குது. இன்டீரியர்லாம் வந்து 90% வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இனி ஃபினிஷிங் ஒர்க்கு தான் இருக்குது. ஆனால் கூட எப்போங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. நீங்கள் திருப்பூர் சைடில் இருந்தாலும் வர மாதிரி இருந்தால் லெஃப்ட் சைடில் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20 மீட்டர் முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப் இருக்குது. அப்புறம் கோயம்புத்தூர் சைடில் இப்போ பஸ்ஸில் இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் வழி வர மாதிரி இருந்தாலும் 2 or 3 மேக்ஸிமம் போனால் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும் 2 minutes தான் வரும். நவரத்னா ஜுவல்லர்ஸ் எங்கேன்னு கேட்டால் போதும், எல்லோரும் சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் ஆன்லைன் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 042542255656ங்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லேண்ட்லைன் நம்பர் தான், அதில் வாட்ஸ்அப் இல்லை. வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். நாங்கள் ஈரோடில் நசினூர்லேருந்து வரோம். யூடியூப் பார்த்து தான் வந்தோம். ஆக்சுவலாக ஒரு ஹாரம் வாங்கலான்னு வந்தோம். பட் ஆனால் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரேஸ்லெட் ஒன்று இப்போ வாங்கிட்டு போகிறோம். கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குது. Thank you. ஹாய், என் பேர் சித்ரா. நான் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். இந்த கடை எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரிங் ஆகட்டும், இயரிங்ஸ் ஆகட்டும், நெக்லஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் லைட் வெயிட்டில் அவ்வளோ அழகான ஜுவல்லரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும். சரி, எப்படா இங்கே வரலான்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 2 வருஷமாகவே நான் பார்த்துட்டே இருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஆனது இந்த இப்போ நீங்கள் பார்த்த லேயர் ஹாரம். அது வாங்கணும்னு முடிவு பண்ணி இங்கே கிளம்பி வந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே யூடியூப்பில் என்னென்ன காமிச்சாங்களோ அது எல்லாமே நேரில் எங்களுக்கு காமிச்சாங்க. ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாருமே இங்கே ஸோ ஸ்வீட் நல்லா காமிச்சாங்க. நாங்கள் இதெல்லாம் கேட்குறோமோ பொறுமையாக எடுத்து இது இன்ன ரேட்டு, இன்ன கிராம் அப்படின்னு எல்லாமே சூப்பராக காமிச்சாங்க. இன்னுமே காமிச்சிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கே ஒரு நாள் கூட பார்த்தாது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் எல்லாருமே நேரில் வந்து பாருங்கள். ஒரு தடவை நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது இப்போ ஒரு நம்ம பட்ஜெட்குள்ளே இப்போ ஒரு பொருளாக எடுக்க முடியும் அப்படின்னா இங்கே வந்தோம்னா நம்ம 2-3 பொருள் எடுத்துக்கலாம். இப்போ நானே அந்த ஒரு பொருள் டார்கெட் பண்ணி தான் வந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் 3 பொருள் எடுத்துருக்கேன். அந்த நெக்லஸ் ப்ளஸ் 2 ரிங் சேர்த்தே எடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துக்கலாம். அதனால் ஹாப்பியாக வாங்க, ஹாப்பியாக போகலாம். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே டர்க்கிஷில் லைட் வெயிட்டு. ஓகே, உங்களுக்கு அது வெயிட் போடும்போது தெரியும். நீங்கள் டர்க்கிஷில் இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி போனாலும் ஒரு 2 பவுனுக்கு மேலே 2.5 பவுன் அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்லெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதும் டர்க்கிஷு அப்படிங்கிற மாதிரி வந்தாலே நல்லா வெயிட் வரும். இப்போ நான் டர்க்கிஷ் பிரேஸ்லெட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லெஸ் வெயிட்டில் இதே டிசைனில் உங்களுக்கு போட்டிருந்தேன். 4 கிராமில் இருந்து டர்க்கிஷ் பிரேஸ்லெட் போட்டிருந்தேன். இந்த பீஸ் வந்து எப்படின்னா ரொம்ப லெஸ் வெயிட்டு. டர்க்கிஷ் தானே இதை நம்ம பார்க்காத டிசைன் அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வெயிட்டில் நீங்கள் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம், பார்த்துருக்க மாட்டா. ஓகே, ரொம்ப கம்மி வெயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது.
இதோட வெயிட் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, ஜஸ்ட் போட்டு காமிக்கிற பாருங்க. டிசைன் எல்லாம் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க. இங்கேயே வந்து ஒரு டல் ஃபினிஷிங், இங்கே ஒரு ஹை பாலிஷ், இங்கே டல் ஃபினிஷிங் போட்டு, அதுவும் இங்கே 2 ஃப்ளவர் அப்படியே கொடுத்துருக்கு. இங்கே வந்து ப்ளைனாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே ஃப்ளவர். ரொம்ப அட்ராக்டிவான டிசைன், வேறு லெவல் லுக்காக இருக்குது நெக்கில் போட்டால். வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 13 கிராம் தான் வருது. ஓகே, 13 கிராமுக்கு ரொம்ப சூப்பரான வேறு லெவல் கலெக்ஷன் தான். இது எல்லாமே HUID தான். ஓகே, எல்லா பீஸும் HUID ஹால்மார்க்கு. இதோட வெயிட் இப்போ 13.80 வந்துருச்சு. 88,000 போல் வரும். இது 88,000க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள். 13.80 வருது வெயிட்டு. இதுக்கு ஒரு 14-15 அந்த மாதிரி போடுவேன், ஏன்னா லெஸ் வெயிட்டுங்கிறதுனால. இப்போ டர்க்கிஷ்னு போனாலே உங்களுக்கு வரும் 15% தான் மினிமம் டர்க்கிஷு. ரொம்ப ஹெவி வெயிட்டுக்கு போகும்போது இன்னும் ஒரு 1%-2% கூட கம்மியாக கிடைக்கும்னு தோணுது. ஆனால் நார்மலாக வந்து டர்க்கிஷ் நெக்லஸுக்கு போனாலே 14-15 எல்லாமே கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் இப்போ நம்ம காமிக்கிறது வந்து லைட் வெயிட்டு, அது கூட நான் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜுக்கு தான் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு 15% அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. வேறு லெவலான கலெக்ஷன். இவ்வளோ லைட் வெயிட்டில் டர்க்கிஷ் நெக்லஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு டர்க்கிஷ்னு இல்லாமல் குவைட் நெக்லஸ்ன்னு சொல்லுவேன், குவைட் நெக்லஸ்ன்னு சொல்லுவேன் இதுக்கு. அது ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலாக. துபாய் நெக்லஸ்ஸு, துபாய் கலெக்ஷன் எல்லாம் சொல்கிற ஒரு பேட்டர்ன் தான் இது. அதில் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டாலருக்கு பதிலாக கீழே வந்து அதே டிசைனில் அப்படியே ஒரு 2 ஹேங்கிங் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கு. இதில் லைட்டாக தான் ரோடியம் டச் பண்ணியிருக்கு. லைட்டாக சின்ன ஒரு டாட் மாதிரி இந்த ஹார்ட்டுக்குள்ளே ரோடியம் டச் பண்ணியிருக்கு ஒரு அட்ராக்ஷனுக்காக. வேறு லெவல் ஃபினிஷிங்கு, ஏன்னா சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லலை, ரொம்ப ஃபினிஷிங் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் சிம்பிளாக ஒரு வித்தியாசமாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். 9 கிராம் 670 மில்லி தான் வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு. 9 கிராம் 670 மில்லின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு 65,000 வரும். 65 இன்றைக்கி ரேட்டு 5,870. அதுக்கப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லென்த் இருக்குது. நார்மல் ஒரு நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்து கம்மியாலாம் இல்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு லென்த்து கிடைக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், நல்ல லென்த் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து, இதில் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இதில் ஒரு பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 கிராம் 3 கிராம் எக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கிராம் கம்பல்சரி எக்ஸஸ் வரும். இந்த பீஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கல, அப்புறமே தான் நீங்கள் வாங்க வர அப்படின்னா சிலப்போ இந்த பீஸ் இருக்காது. ஏன்னா இது ஒரு லாட்டில் வர்றது. நமக்கு இவ்வளோ வெயிட்லெஸ்ஸு பர்ச்சேஸ்லேயே வந்து சில டைமில் கிடைக்கிறது நமக்கு. இதெல்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்குறது இல்லை. நான் ஒரு டைம் சொல்லுவேன், இது நம்மளோட ஓன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஓன் மேக்கிங் இல்லை, நம்மளாக வந்து இது இம்போர்ட்டட் ஐட்டம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இந்த கலெக்ஷன் எல்லாம் இப்போ மும்பையிலலாம் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது நமக்கு வெளியிலேருந்து வர்றது தான். அதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசைன் வேணும் அப்படின்னா கிடைக்காது. இப்போ உங்களுக்கு ஏதாவது பீஸ் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். 850 தான் வெயிட்டு. 7,850 எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 59,600 போல் வரும். சாரி, 7,850. 7,850க்கு 53,000 ரூபா வரும். 53,000 தான் வரும். ஓகே, 53,000க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், டிசைன் பாருங்கள். கையில் வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு சைஸை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வச்சும் காமிக்க சொல்கிறேன், டைம் இருக்குமான்னு தெரியல. பாருங்கள், டர்க்கிஷில் இந்த மாதிரி ஒரு பீஸ். இதுதான் சொல்கிறது, இந்த மாதிரி பீசஸ் வேணும் அப்படின்னா நவரத்னா ஜுவல்லரிக்கு தான் வரணும்னு சொல்கிறது. ஓகே, 7,860 53,000க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்ததில்ல ஒரு பீஸு, அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பீஸ் பார்த்தேன், அதை விடையும் கொஞ்சம் கூட நெருக்கமாக கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது. இது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பீஸு. பாருங்கள், இந்த டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு டபுள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. இது சிங்கிளாக ஒரு ஹார்ட் வச்ச மாதிரி கொடுத்துருந்தேன். சூப்பரான 2 லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்து கீழே அப்படியே அந்த லீஃப் அப்படியே ஹேங்கிங் பண்ணி 2 ஹேங்கிங் கொடுத்துருக்கு சின்னதாக. ரொம்ப சூப்பராக இருக்கும். டர்க்கிஷ்லலாம் இவ்வளோ வெயிட்லெஸ்ஸில் நான் மறுபடியும் சொல்கிறேன், சான்ஸே இல்லை. 11 கிராம் 460 மில்லி தாங்க வருது. 11 கிராம் 460 மில்லிக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வெயிட்டில் நீங்கள் டர்க்கிஷ் நெக்லஸ் பார்த்துருக்கீங்களா? யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
இல்லை பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல. ஏன்னா நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது போய் இந்த மாதிரி பார்த்துருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்கள், பார்க்கல அப்படின்னாலும் இல்லை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 1350க்கு இந்த அழகான ஒரு டர்க்கிஷ் நெக்லஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் இப்போ இருக்குது, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாமே சிங்கிள் பீஸ் தான். ஒரே மாதிரி ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, இப்போ இருக்குது. அப்புறமே நீங்கள் வரும்போது இந்த கலெக்ஷன் கிடைக்குமான்னு தெரியல. டர்க்கிஷில் வேறு பீசஸ் நம்மக்கிட்ட எப்போது இருக்கும், ஒரு 1.5 பவுன் 2 பவுன் அந்த மாதிரி ரேஞ்செலாம் நிறைய இருக்கும். இந்த அளவுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன் எப்போ வரும்னு எனக்கு தெரியல, இப்போ இருக்குது. இந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங் பாருங்கள். ஒரு கண்ணாடி மாதிரி ஃபீலில் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடு டிசைன் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 9 கிராம் 200 மில்லி தான் வருது. 9 கிராம் 200 மில்லி, ரொம்ப கம்மியான வெயிட்டு. ஒரு 61,700 தான் வரும். 61,700க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டர்க்கிஷில் ஒரு பீஸ் எடுக்கணும்னா 1 lakh இல்லாமல் உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு. ஓகே, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. டிசைனும் வந்து இது என்ன ஒரு டிசைன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, வேறு லெவல் கலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள். எனக்கு டாலர் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல டிசைன் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன். அது இங்கே சைடுக்கு வரும்போது அப்படியே சின்னதாகிட்டு வருது, இங்கே வந்து அப்படியே பெருசாகி சென்டர்லாம் வரும்போது நல்லா பெருசாகுது, சைடு வரும்போது அப்படியே கம்மியாகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்கில் போட்டால் டாலர் எல்லாம் இல்லை. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பார்வையாகவும் இருக்கும். இந்த பீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பார்வை தெரியும். ஜஸ்ட்டு 11 கிராம் 950 மில்லி தான் வருது. நோட் பண்ணிக்கோங்க, வெயிட்டு ரொம்ப கம்மியான வெயிட்டு. 80,700 வரும். ஓகே, 80,700க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவல் கலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள், இது அதோட சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த டாலரை பாருங்கள், வேறு லெவலில் ஒரு மேலே ஒரு ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்கு டாலரு. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தெரியுதில்ல, ரொம்ப க்யூட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இதோட பேக் சைடு பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகே, சைடில் டிசைனு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு 2 பவுன் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியுதில்ல பாருங்கள், நல்லா கிராண்டாக பெருசாக தெரியுது. வெயிட் ஜஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். பாருங்கள் வெயிட் பாருங்கள், 11 கிராம் 620 மில்லி தாங்க இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பீசஸ் இப்போதைக்கு தான் இருக்குது. அப்புறமே நீங்கள் வரும்போது இதெல்லாம் வந்து 4 மந்த் கழிச்சு இல்லாட்டி 1 மந்த் கழிச்சு கூட நீங்கள் வந்து இந்த பீஸ் அந்த வீடியோவில் பார்த்துட்டுன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை. வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். புக் பண்ணாலும் அதுவும் சொல்கிறேன், புக் பண்ணுறவங்க ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் போனால் ஒரு 1 வீக் மேக்ஸிமம் சொல்கிறேன், 2 or 3 days தான். ஆனால் சரி, நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்குது, உங்களுக்கு வர்றதுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட 1 வீக் வரைக்கும் நம்ம இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து மறுபடியும் அடுத்த கஸ்டமர் வந்தால் கொடுத்துக்குவாங்க, பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன்லேயே யாராவது ப்ராடக்ட்டுக்காக கேஷு ஏதோ பே பண்ண சொல்லி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி அக்கௌண்ட் இருக்கும். ஓகே, லாஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து 16655ங்கிற மாதிரி வரும். ஓகே, அதுதான் நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு, நவரத்னா ஜுவல்லர்ஸோட அக்கௌண்ட் நம்பரு 16655. பர்சனலாக வந்து உங்களை யார் காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் பர்சனல் நம்பருக்கு வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து கேஷ் போடவே கூடாது எப்போதுமே. அது ஆக்சுவலாக கம்பெனியோட சிஸ்டமே அப்படி தான். ஆனால் யாராவது பர்சனலாக வாங்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியல, அதனால தான் சொல்கிறேன். வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு அவங்க கணக்கிற்கு தான் கொண்டு வருது. ஆனால் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்லை. நம்ம எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச கணக்கு தான் எல்லாமே. அதனால கேஷ் வந்து கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் வரணும். அது நம்ம அவ்வளோ கடையிலும் எடுத்து சொல்லியிருக்கு. அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டு யார் கொடுத்தாலும் கம்பெனி அக்கௌண்ட்டு தர சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு தான் கேஷ் போடணும். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போடக்கூடாது. பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போடுறது உங்களோட ரிஸ்க்கு. அதனால் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட வேண்டாம், கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு மட்டும் போடுங்க. கம்பெனி அக்கௌண்ட்டு 16655 ஸ்டார்ட் ஆகிற அக்கௌண்ட் நம்பர் தான். ஓகே, அது கம்பெனி அக்கௌண்ட், நவரத்னா ஜுவல்லர்ஸோட அக்கௌண்ட் நம்பரு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 11 கிராம் 660 மில்லி. இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுச்சான்னு தெரியல, 11 660க்கு ஒரு
78,800 வரும். ஓகே, 78,800க்கு இந்த அழகான ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். சூப்பரான ஐட்டம், வேறு லெவல் கலெக்ஷன் பாருங்கள். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பேடில் வச்சு பார்க்கறத விட கையில் வைக்கும்போது இனியும் அந்த ஃபினிஷிங் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒரு சைடு அந்த கோல்டு ஃபினிஷிங் பண்ண இடமெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது மிஸ் பண்ண வேண்டாம். யாருக்காவது இந்த மாதிரி பீசஸ் வேணும் அப்படின்னா டர்க்கிஷில் லைட் வெயிட். ஏன்னா டர்க்கிஷ்னு கேட்டாலே எல்லோரும் வந்து ரொம்ப வெயிட் டர்க்கிஷ் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்லலாம் டர்க்கிஷ்லாம் ஒரு நெக்லஸ் எடுக்கணுன்னாலே 3 பவுன் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பின்னது கம்மியாகி 2 பவுனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு 8 கிராம் 9 கிராம் அதிலிருந்து ஒரு 12 கிராமுக்குள்ளே தான் இருக்குது எல்லா பீஸுகளும். அனைத்து பீஸும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1.5 பவுனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த பீஸ் பாருங்கள், அழகான ஒரு டாலரு. அதிலே வந்து அப்படியே மின்ற மாதிரி இருக்கும். கீழே இந்த டாலரில் பாருங்கள், இந்த ஃபினிஷிங் வேறு மாதிரி கொடுத்துருக்கு. டாலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு லீஃப் எல்லாம் அந்த மாதிரி உள்ள ஒரு டிசைனும் கொடுத்துருக்கு. வெயிட் பார்க்கலாமா எவ்வளோன்னு பாருங்கள். 8 கிராம் 840 மில்லி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள் நீங்கள், ஒரு நெக்லஸுங்க, ஒரு நெக்லஸ் டர்க்கிஷில் இவ்வளோ க்யூட்டான ஒரு நெக்லஸ் உங்களுக்கு ஜஸ்ட் 8 கிராம் 840 மில்லிக்கு சான்ஸே இல்லைங்க. எல்லா வீடியோவிலும் நான் இந்த மாதிரி சொல்லுவேன். ஆனால் வந்து இந்த வீடியோவில் எடுத்து சொல்லியே ஆகணும். இவ்வளோ லெஸ் வெயிட்டில் டர்க்கிஷ் உங்களுக்கு சான்ஸே இல்லை கிடைக்கிறதுக்கு. எனக்கிட்ட கூட நீங்கள் மறுபடியும் கேட்டால் கூட எனக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணணும். எனக்கு அந்த வெயிட்டுக்குள்ளே வர மாதிரி கொஞ்சம் பீசஸ் வேணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த பீஸு கண்டிப்பாக கிடைக்காது, அது ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ அடுத்த ட்ரிப்பு நான் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அந்த பீஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சேம் பீசஸ் வராது. இதை விட சிலப்போ இதை விட பெட்டரான பீஸு, சிலப்போ இதோட பெட்டரான பீஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு இதே பீஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் இப்போ நீங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இவ்வளோ லெஸ் வெயிட்டில் இது வரைக்கும் நம்ம ஷாப்பு 14 வருஷம் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு. இதுக்குள்ளே இவ்வளோ நாளாக இவ்வளோ லெஸ் வெயிட்டில் வந்ததில்லை. இந்த மாதிரி டைப்பு வேறொரு டைப்பு டர்க்கிஷில் கிடச்சிருந்துச்சு எனக்கு, ரொம்ப லைட் வெயிட். அது வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜும் ரொம்ப ஜாஸ்தி வந்துடுச்சு அந்த ஒரு பீஸ். அது கலெக்ஷன்ஸ் இப்போவும் இருக்கும் அந்த டைப்பு. ஆனால் இந்த டைப்பு வந்ததே இல்லை இது வரைக்கும். பாருங்கள், இவ்வளோ கம்மி வெயிட். எனக்கு அதை போட்டு போட்டு காமிக்கிற போலே தோணுது. 8,850 ஒரு 59,600க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 59,600 பாருங்கள். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சூப்பரான கலெக்ஷன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரில் ஒரு பீஸ் ஃபஸ்ட்டில் பார்த்துருந்தேன். ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி இந்த பீஸ் நம்ம பார்த்துருந்துச்சு. ஓகே, இதில் ஸ்டோன் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ரோடியம் போட்டிருக்கு. கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரோடியம் போட்டிருக்கு. ஒரு அட்ராக்ஷனுக்காக போட்டிருக்கிறது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் ஒரு டவுட் கேட்டிருந்தேன். நான் மேக்ஸிமம் கமெண்டெல்லாம் ஞாபகத்தில் வைப்பேன். நான் மெமரி வந்து ஃபுல் ஃபில்லு, அதனால் எனக்கு வரமாட்டேங்குது. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி. ஆன்டிக் ஜுவல்லரியும் நார்மல் ஜுவல்லரியும் என்ன டிஃப்ரென்ஸு, திருப்பி கொடுக்கும்போது ஏதாவது அப்படி ஆகுமாங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுச்சு. 9 months இப்போ ஆன்டிக் ஜுவல்லரி நார்மல் ஜுவல்லரி அப்படின்னா எல்லாமே ஒன்று தாங்க. ஏன்னா ஆன்டிக்குங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு கலர் ஷேடு, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு கொடுக்குறது, அவ்வளோதான். இப்போ நார்மல் ஒரு ஜுவல்லரி எடுத்துருச்சு அப்படின்னா அதில் இப்போது ஆன்டிக் பீஸ் வந்து இப்போது சிம்பிளாக சொல்லிடுச்சு அப்படின்னா ஆன்டிக்கில் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் காமிச்சு சொன்னால் கூட கொஞ்சம் கூட கிளாரிட்டி ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பீஸ் பாருங்கள், இது வந்து ஆன்டிக்கு, இது வந்து டர்க்கிஷு, இது வந்து லைட் வெயிட்டு, அந்த 1 பவுனோட லாங் ஆரம், இது 1.5 பவுனோட பாம்பே ஆரம். இப்போ இந்த பீஸை எல்லாமே நீங்கள் பாருங்கள், ஒரே மாதிரி கலரும் ஒன்றுமே இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4 பேட்டர்ன் இருக்குது, 4 கலர் இருக்குது. இப்போ இதில் 5ஆவது ஒரு பேட்டர்ன் வச்சிருச்சுன்னா அதுவும் வேறு கலராக இருக்கும். 6th டிசைன் ஒன்று வச்சா அதுவும் வேறு கலராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டிசைனுக்கு தகுந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் வரும். இது வந்து பாம்பே ஐட்டம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஷேடில் தான் வரும். இது பாம்பே ஐட்டம். இந்த லைட் வெயிட்டு கேரளா டைப் நெக்லஸ் எல்லாமே இந்த ஷேடில் தான் ஜாஸ்தி வரும். ஆன்டிக் அப்படின்னா இதிலே வந்து 2 டைப்பு வரும். இது வந்து ரெட் ஆன்டிக் மாதிரி வரும், அப்புறம் பிளாக் ஆன்டிக் வரும். லைட்டாக ஒரு பிளாக் ஷேடு வர மாதிரி ஒரு டைப்பு வரும். இது வந்து டர்க்கிஷு. இதிலே வந்து 2-3 வெரைட்டி வரும், கலர் ஷேடு வரும். ஓகே, இது எல்லாமே வந்து குவாலிட்டி இதுக்கு சம்மந்தமே இல்லை. குவாலிட்டிங்கிறது வந்து ஒரே குவாலிட்டி தான் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஒன்றா இருக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸு மட்டும்தான் இருக்கும். 916 அப்படின்னா ஒரே குவாலிட்டி தான் இருக்கும். இது இப்போ நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தல, இது அந்த ப்ராடக்ட்டு பாருங்கள். இதில் வந்து லைட்டாக பிளாக் ஆன்டிக் டச் பண்ணியிருக்கும்.
உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு பிளாக் ஷேடு. இதிலும் பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன். இது வந்து செட்டிநாட்டில் வர ஒரு கலெக்ஷன், இந்த மாங்காய் டைப்பு. ஓகே, இதோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த சோக்கர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேரளா டைப்பு நம்ம பார்த்தில்ல, இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, முல்லை முட்டு பாருங்கள், முல்லை முட்டு வந்து கலரு எல்லா முல்லை முட்டும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி கலராக இருக்கும். டிசைனுக்கு பொறுத்த மாதிரி, ஏன்னா அது உருவப்படுத்தி எடுத்ததுக்கப்புறம் அந்த கட்டிங் எல்லாம் எப்படி அதில் பண்ணியிருக்குங்கிறத பொறுத்து தான் அதில் வந்து அந்த ஷேடு வரும். மறுபடியும் மெருகெடுக்கும்போது அந்த ஷேடு வருது. அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி அதை பிடிக்கிறது, அந்த மெருகு எடுக்கும்போது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை போலிஷ் பண்ணும்போது என்ன ஷேடு வருதுன்னா அந்த ஷேடு வரும். அப்புறம் வந்து ஆன்டிக் ஷேடு, ரெட் ஆன்டிக்கு, க்ரீன் கலரில் வருது ஷேடு, அதெல்லாம் நம்ம வைக்கிறது இல்லை ஆக்சுவலாக. க்ரீன் ஷேடெல்லாம் வச்சிருச்சுன்னா இதெல்லாம் கோல்டா அப்படின்னு கேட்பான். அது கண்டிப்பாக சென்னை ஷாப்புக்கு வரும்போது உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெட் ஆன்டிக்கு, பிளாக் ஆன்டிக்கு, நிறைய டைப் இருக்குது அதில். அது எல்லாமே வந்து ஒரு ஒரு கோட்டிங் பண்ணுறது, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குற, அதனால குவாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. குவாலிட்டி 22 கேரட் 916 தான். அந்த ப்ராடக்ட்டில் தான் நம்ம இந்த கலர் ஷேடு எல்லாமே பண்ணுறோன்னா அது எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் இருக்கும். பின்ன வாங்குகிற ப்ராடக்ட் மேக்ஸிமம் வந்து எங்கே வாங்கினாலும் அதோட பியூரிட்டி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ 916 அப்படின்னா 916ன்னு அதுலேயே ஹால்மார்க் சிம்பிளோடு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 18 கேரட் இருக்குது அதுக்கப்புறம். ஓகே, 75%, 75.5% கோல்டு இருக்கும். 22 கேரட்டுன்னு சொல்கிறதுல 91.6% கோல்டு இருக்கும். ஓகே, 22 கேரட்டு 916 அப்படின்னா அதில் 91.6%க்கு மேலே கோல்டு இருக்கும். 18 கேரட்டு அப்படின்னு சொல்கிறது 75.5% கோல்டு இருக்கும். ஓகே, 18 கேரட்டு நீங்கள் வாங்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 916க்கு 5870 அப்படின்னா இன்றைக்கி ரேட்டு சொல்கிறேன். 18 கேரட்டுக்கு உங்களுக்கு 4870 அந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வந்து எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த பழைய காலத்தில் இந்த 22 கேரட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் 22 கேரட் அப்படின்னு போட்டிருப்பான். ஓகே, 22 சிடி அந்த மாதிரி எழுதியிருப்பான். கேரட் எல்லாம் 22 சிடி போட்டிருப்பான். அதெல்லாம் வந்து 916 இருக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு பழைய காலத்தில் நம்ம ஒவ்வொரு கடையில் போய் எடுத்த நகைகள் எல்லாம் அந்த மாதிரி கூட இருக்கும். அதெல்லாம் ஆர்டினரி நகைகள்னு சொல்லுவேன். ஆனால் 22ன்னு தான் அதிலும் ஆவரோல் போடுவான். கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கு கரெக்டாக போடுவான். 22/20 அப்படின்னு போடுவான். அதுதான் போடணும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஆர்டினரி நகைகளுக்கும் எல்லாமும் 22 போட்டுட்டு இருந்துச்சு. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டில் இருந்திருக்கு ஒரு டைம். ஓகே, உங்களுக்கு அது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டிங்கிறது வந்து கலர் சேஞ்சு, கலர் டிஃப்ரென்ஸும், ஆன்டிக்கும், டெம்பிளும், செட்டிநாடு, டர்க்கிஷு, இந்த கேரளா டைப்பு, முல்லைமுட்டை, இந்த பாலைக்கு சம்திங் எந்த டிசைனுக்கு போனாலும் குவாலிட்டி நீங்கள் வாங்குகிற கடையை பொறுத்த மாதிரி இருக்கும். அது வாங்கும்போது எந்த குவாலிட்டின்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். கலர் டிஃப்ரெண்ட் ஆனதுனால குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகாது. இந்த இது வந்ததுனால நீ திருப்பி கொடுக்கும்போது ஏதாவது போகுமா அப்படின்னா, திருப்பி கொடுக்கும்போது ஆன்டிக்காக இருந்தாலும் நார்மல் கோல்டாக இருந்தாலும் நீங்கள் திருப்பி கொடுத்துச்சு அப்படின்னா அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டு 916னா அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்னா அந்த மார்க்கெட் ரேட் கெடுப்பேன். ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் பார்த்தேன்னு சொன்னேன். அது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துடுச்சு. இதோட வெயிட் பாருங்கள், ஒரு சூப்பரான ஃப்ளவரு. 7 கிராம் 200 மில்லிங்க, சான்ஸே இல்லை. 7 கிராம் 200 மில்லி 48,600 தான் வரும். 48,600க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போதும் சொல்கிற வேடு தான். வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு அது மிஸ்ஸிங் ஆகும். எல்லா வீடியோவில் இது சொல்கிறது, எனக்கு வெட்டிங்க்கு நீங்கள் வந்துட்டு நிறைய எடுத்துகிட்டு எனக்கு ஒரு சேல் கிடைக்கணுங்கிறத விட அது கண்டிப்பாக பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்குது. ப்ரமோஷனெல்லாம் ஒரு சைடில் பண்ணிகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லதாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு வெட்டிங் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து அது ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு எப்படியோ இனியும் நம்ம ஷாப்புக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சென்னை ஷாப்பா இல்லைன்னா இப்போ இருக்கிற ஷாப்பா இல்லாட்டி நீ அதுக்கும் அப்புறம் ஒரு ஷாப்பு நம்ம ஐடியா இருக்குது, 1-2 ஷாப்பு கூட ஐடியா இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அந்த ஷாப்பில் ஏதோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்டு நீங்கள் பார்க்காம போக மாட்டேன், எப்படியாவது பார்த்துருவேன். ஆனால் அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபீல் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். வெட்டிங் இருக்குன்னா கம்பல்சரி விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளாக வந்து யாரையும் உட்கார வச்சுட்டு பண்ணுறதில்ல. ப்ராடக்ட் எடுத்தவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். இப்போ வந்தவங்களுக்கு தெரியும், அக்கா ஒரு ரிவ்யூ கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க ஓகே, அவங்க வில்லிங் அப்படின்னா நமக்கு நீடு வந்து அவங்களோட ஒரு ரிவ்யூ. ஏன்னா நம்ம கண்டிப்பாக அது வீடியோவில் போட்டுரும்போது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு
ஒரு கான்ஃபிடென்ட் ஆகும், ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம பேசுகிறது பிடிக்கிறது எல்லாமே ஒரு நம்பிக்கை க்ரியேட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சும்மா நம்ம ஒரு அப்படி இப்படின்னு நம்ம பேசுகிறது இல்லை, நம்ம பேசுகிறது கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் கூட சொல்கிற ரிவ்யூங்கிறது வந்து கஸ்டமர் கொடுக்குற ரிவ்யூ. அப்போ அவ்வளோ கஸ்டமரு வந்து அவங்களுக்கு பிடிச்சி அவங்க எடுத்து அந்த ப்ராடக்ட் முன்னாடி வச்சு நம்ம அவங்ககிட்டேருந்து ரிவ்யூ வாங்குறது உங்களுக்காக தான். ஏன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் கஸ்டமர் வந்துட்டு போய்ட்டும் இருக்குது, எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது அப்படின்னு. பின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற மேட்டருக்கு வரும்போது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அதை எடுத்து சொல்கிறதுனால ஒன்றும் நினைக்க வேண்டாம்னா மேக்ஸிமம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 99.9% நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக்ஸிமம் பார்த்து தான் இருப்பான். ஏதோ ஒரு சைடில் ஏதாவது ஒன்று யாருக்காவது ஏதாவது ஃபீல் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்படி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சு பண்ணணுங்கிற மாதிரி இல்லை, ஏதாவது தெரியாமல் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கலாம். ஓர்டர் ஏதாவது எடுத்துகிட்டு கூட 2 நாள் டிலே ஆகிருக்கலாம். ஏன்னா நம்ம மேக்கு நம்ம பண்ணுறது இல்லைல்ல, ஆசாரிக்கிட்ட கொடுத்துட்டு விஷயம் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது சிலப்போ அவங்க ஏதோ பிஸியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ஆகலாம், அதனால் உங்களுக்கு டிலே ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக சிலப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கேட்டிருப்பேன், பட் ஏதோ நம்மளோட சைடில் இருந்த ஏதோ எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் தெரியாமல் நடந்திருப்பேன். ஏதோ நம்மளோட தப்பு கிடையாது, ஆசாரி பண்ணுறதில்ல ஏதாவது நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிருந்திருக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள், லாஸ்ட் பீஸ் தான் டர்க்கிஷில் 10 பீஸ் கிட்டே இருக்குது. இப்போ வந்தது வெயிட் பார்த்துக்கோங்க, இதுவும் வந்து கம்மியான வெயிட்டு தான் இருக்கும். 7,940 இருக்குது, ரொம்ப கம்மியான வெயிட்டு. கண்டிப்பாக இந்த பீஸும் மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள். 7,940 53,600 தான் வரும். இது 53,600க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இது ஒரு மயில் வந்த மாதிரி என்னமோ கொடுத்துருக்குது பாருங்கள், நானும் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள். ஒரு மயில் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சைடு டிசைன் எல்லாம் கூட டபுள் ஷேடு கொடுத்துருக்கு. இந்த டெல்ஃபினிஷிங்கும் ஹை போலிஷ், இந்த பிளெயினாக நல்ல கோல்டு மாதிரி தெரியும்ல, இது தான் ஹை போலிஷ்னு சொல்லுவேன் எங்களோட இதில். இது வந்து டெல்ஃபினிஷிங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினச்சேன், இனியும் இருக்குது பீஸு, 4-5 பீஸ் கூட இருக்குது. பாருங்கள் இந்த ஃப்ளவர் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இந்த ஃப்ளவரை எவ்வளோ ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சைடு டிசைன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கு, கீழே இதில் ஒரு ஹேங்கிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கீழே குட்டியாக கொடுத்துருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், பேசியே டைம் போகுதுன்னு நினைக்கிறேன். பேச வந்துருச்சு அப்படின்னா பேசிகிட்டே இருக்கு மாதிரி. 9,530 வருது. 9,530 வரும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது? 9,530 ஒரு 64,200 போல் வரும். இது ரொம்ப சூப்பரான ஐட்டங்க, மிஸ் பண்ண வேண்டாம். இந்த கலெக்ஷன் எப்போதும் காமிக்கிற மாதிரி இல்லை, 1 மந்த் கழிச்சு 1 வீக் கழிச்சு வந்தால் கூட இந்த பீஸ் இருக்குமான்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் வெயிட்டாக இருந்த ஒரு பீஸு. மற்றது எல்லாமே உங்களுக்கு 12 கிராமுக்குள்ளே, 8 கிராம் 8.5 கிராம்லேருந்து 12 கிராமுக்குள்ளே தான் வருது. இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டாக வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, டிசைன் வந்து கொஞ்சம் வெயிட் எக்ஸஸ் வந்தால் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அந்த டாலர் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது நெக்கில் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட ஃபீல் கிடைக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. ஆமாம், 15,430. இதுதான் நார்மலாக ஒரு சிம்பிளாக ஒரு டர்க்கிஷ் எடுக்கணுன்னா கூட இதுதான் வெயிட்டு. புரியுதா நான் சொல்கிறது? இந்த அளவுக்கு மினிமம் ஒரு டர்க்கிஷ் நெக்லஸ்னால் வெயிட் வரும். ஆனால் நீங்கள் இப்போ இவ்வளோ பீஸ் பார்த்தேன் பாருங்கள், இத்தனை பீஸ் நீங்கள் பார்த்ததில்ல. 10 பீஸு 13 பீஸ் கிட்ட நீங்கள் பார்த்துருச்சு, ஆனால் அதில் ஒன்று கூட இந்த வெயிட் இல்லை. எல்லாமே 12 கிராமுக்கு கீழே தான். ஒரு பீஸ் கூட நம்ம 12 கிராமுக்கு மேலே பார்க்கல. இதோட வெயிட்டு ப்ரைஸ் சொல்லலை, 15,410. 1 லேக்குக்கு மேலே ஒரு 3,900 வரும் இந்த பீஸுக்கு. 1 லேக்குக்கு மேலே ஒரு 3,900. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். மறுபடியும் சொல்கிறேன், யாருக்காவது பிடிச்சிருக்கு டர்க்கிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த கலெக்ஷன். அப்புறம் இது பாருங்கள், இப்போ வெயிட்டாக வேணும் அப்படின்னா டர்க்கிஷ் டிசைன் போதும் அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் போனாலும் எனக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வெயிட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த கலெக்ஷன் வேணும்னா இம்மிடியேட்டாக விசிட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணால் கூட போதும். 0425425656 நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பரில் நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் தான், அதில் வாட்ஸ்அப் இல்லை. வாட்ஸ்அப்புக்கு தனி ஒரு நம்பர் கொடுத்துருப்பா, அதில் நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட் 9 கிராம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல டாலரோட. அந்த பீஸுக்கு இந்த பீஸ் பெட்ரு, ஏன்னா 5 கிராம் 5.5 கிராம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அதை விட. இது நல்ல கிராண்டாக தான் இருக்குது, இது பார்க்கும்போது நல்ல கிராண்டாக தெரியுது. ஆனால் இந்த ரெண்டும் வச்சு கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து 1 லேக்குக்கு மேலே 3,900 வந்துருச்சு இந்த பீஸு. ஆனால் இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 9 கிராம்
60 மில்லி போல் வருது. 9 கிராம் 60 மில்லினா உங்களுக்கு ஒரு 61,000 தான் வரும். ஓகே, 61,000க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். அப்போ இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்துடுச்சு. இது வந்து 61னா இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா 30,000 35,000 கிட்டே உங்களுக்கு மிச்சமாகுது இந்த பீஸ் எடுக்கும்போது. 30,000 35 இல்லை 40,000 ரூபாவே வித்தியாசம், 40,000 வருது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது ஒரு மைல் டிசைன் வந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு காமிச்சேன். அதிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வேறு. சேம் பீஸ் தான், சேம் தான், டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னேன் நான். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது பாருங்கள். டாலரில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இந்த டிசைன், இந்த சைடு டிசைனில் இங்கே ஒரே மாதிரி தெரியுது, இங்கே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். அது வந்து 8.5 கிராம் என்னமோ இருந்துச்சு. ஓ வாவ், பாருங்கள் 6,960ங்க. ஒரு டர்க்கிஷ் நெக்லஸோட வெயிட்டு 6 கிராம். இது வெயிட் பேலன்ஸ் கம்ப்ளைண்டானு கூட நினைக்கிறவங்க இருக்கலாம்னு தோணுது எனக்கு. நான் மறுபடியும் பார்க்குறேன் பாருங்கள். 0 பீஸ் வைக்கிறேன். 6,960ங்க. சூப்பரான கலெக்ஷன். ஓகே, 6,980 10-20 மில்லி வேரியேஷன் காமிக்கும். 47,000ங்க. 47,000 ரூபா தான் வரும். ஓகே, 47,000 ரூபாய்க்கு டர்க்கிஷ் நெக்லஸ். இதெல்லாம் வந்து நெக்கில் வச்சு காமிக்கிற எல்லாமே இல்லை, கொஞ்சம் வச்சு நெக்கில் வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல லெங்த் இருக்குது, பார்த்துக்கோங்க. லெங்த் இருக்குது. அது இந்த கழுத்து நெக்கு, இந்த கழுத்து மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்க. பாருங்கள், கழுத்தில் வச்சா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கு. ஏன்னா ஜஸ்ட் பேடில் வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ சைஸ் தெரிஞ்சிருப்பேன்னு தெரியல. ஆனால் நெக்கில் வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு நெக்லஸோட ஃபீல் கிடைக்குது. ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. இதெல்லாம் 1.5 பவுனுக்குள்ளே தான் இருக்குது இந்த பீஸு. ஜஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டிசைனு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வெயிட் வந்து ஜஸ்ட்டு 10 கிராம் என்னமோ தான் வந்திருக்கு இதோட வெயிட்டு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கழுத்தில் வைக்கும்போது தான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியுது. நம்ம ஜஸ்ட்டு பேடில் வச்ச போது கூட உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நெக்கில் வரும்போது ஓ இந்த வெயிட்டுக்கு தான் இவ்வளோ வெயிட்டு தான் வருது. அங்கே 1.5 பவுனுக்குள்ள 11.5 கிராம் என்னமோ தான் வருது இது. ஜஸ்ட் இந்த பீஸும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும். இதை வந்து ஜஸ்ட்டு 8 கிராம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பீஸும் பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்கள். சும்மா வந்துட்டு நம்ம ஒரு வீடியோக்காக உங்களை இது பண்ணதுக்காக சொல்ல, சூப்பரான பேட்டர்னு. அவ்வளோ ஏரியா கவர் ஆகுது, நல்லா பெருசாகவும் தெரியுது. மட்டும்தான் நம்ம பார்த்ததுல கொஞ்சம் பெரிய வெயிட் இருந்தது, ஒரு 15 கிராம் அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், அந்த டாலரு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல இது அதை விட சூப்பராக இருக்குது. இது ஜஸ்ட்டு 1 பவுன் தான் வருது, 9 கிராம் என்னமோ தான் வருது. எல்லாமே நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கு கரெக்டாக. ஜஸ்ட் உங்களுக்கு நெக்கில் வச்சா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி காமிக்கும். பாருங்கள், இந்த பீஸு ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்ணாடி மாதிரி தெரியுது அந்த மேலே. அந்த இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த பீஸ் கூட 1.5 பவுன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான். இவ்வளோ பெருசாக இருக்குது, இதே வந்து 1.5 பவுன் அப்படின்னா நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா டர்க்கிஷ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ லெஸ் வெயிட்டில் டர்க்கிஷ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் வரணும். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் வளையல் பாருங்கள், நல்ல ப்ரோடாக தெரியும் உங்களுக்கு, பார்க்குறதுக்கு நல்ல ப்ரோடாக இருக்கும். ஓகே, நார்மல் வளையல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக இனாமல் டச் பண்ணியிருக்கு. இதில் ரோடியம் டச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ரோடியம் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இதோட வெயிட் பாருங்கள், சிங்கிள் பீஸ் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் 8 கிராம் தான் வருது. ரெண்டும் சேர்ந்தே உங்களுக்கு 16 கிராம் 330 மில்லி தான் வருது. சூப்பரான வளையல். இது இந்த கூட வந்ததுனால காமிக்கிறேன். வளையல் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதனால் அது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த 4 கிராம் வளையல், 3 கிராம் வளையல், 6 கிராம் வளையல் எல்லாமே நம்ம ஒரு லோட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு 100 பீஸு, ஒரு 80 பீஸு, இல்லாட்டி ஒரு 120 பீஸ் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு வெரைட்டியாக பார்த்துச்சு, நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம 2 பீஸு 4 பீஸுன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்தது தான் இது. இதோட வெயிட் உங்களுக்கு 16 கிராமுக்கு மேலே வளையலுக்கு 16,550 வந்துடுச்சு. பார்த்துக்கோங்க, 8,200 ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு 16,360 வருது. 16,360 வருது. நான் 2 பவுனுக்கே சொல்கிறேன். 1 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு 6,000 போல் வரும்.
1 லேக்குக்கு மேலே ஒரு 6000 வரும் கரெக்டாக 16 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா. ஓகே, ரொம்ப ப்ரோடாக இருக்கும் இது. நார்மல் வளையல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரோடாகவும் இருக்கும், நல்ல கெட்டியாக இருக்கும். இது ஸ்ட்ராங்காக இருக்கும். 2.6 சைஸ் வருது. இது 2.8 வேணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது 2.6 வருது. அப்புறம் இந்த வளையல் பாருங்கள், இதை விட இது இனியும் கொஞ்சம் ப்ரோடாக இருக்குது, டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி உள்ளே கொடுத்துருக்கு. நல்ல ப்ரோடாக இருக்குங்க. இந்த வெயிட்டுக்கு இது பெஸ்ட்டு உங்களுக்கு. பாருங்கள், 8 கிராம் 270 மில்லி தான் வருது. ஏன்னா இந்த மாதிரி இது கடா பேங்கிள்னு சொல்லுவேன், இந்த மாதிரி டைப்பு. ஓகே, இந்த மாதிரி எடுக்கும்போது மினிமம் இந்த வெயிட்லலாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒர்க் இருக்குது, ப்ளைனாக வரும். இப்போ இந்த மாதிரி பீஸ்லலாம் வந்து இந்த மாதிரி நிறைய ஒர்க் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டில் வேணாலும் கிடைக்கும். 2 கிராம் 3 கிராம் 6 கிராம் 8 கிராம் எல்லா வெயிட்லும் வரும். ஆனால் இந்த மாதிரி மினிமம் ஒரு 1.5 பவுன் இல்லாமல் சான்ஸ் இல்லை. ஆனால் இதுவும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணால் போதும். இந்த பீஸ் நம்ம இப்போ நம்மக்கிட்ட ரெடியில் இல்லைன்னா கூட உங்களோட சைஸ் இந்த சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். 16570 வருது இது வெயிட்டு. அதே தான் ஒரு 1 லேக்குக்கு மேலே ஒரு 6000 அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வெயிட் ஒரு 550 மில்லி அந்த மாதிரி வரதுக்கு அது வரும். அப்புறம் இது ஒரு ஆர்டர் தான், ஜஸ்ட் இது காமிக்க வேண்டியது இல்லை. ஆனால் கூட ஒரு பார்ட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன். ரெகுலராக நம்ம காமிக்கிற பேட்டர்ன் தான் இது. அவங்க வரும்போது அந்த பீஸ் இல்லை, அதனால ஜஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போனவங்க. 23,450 தான் வருது. அப்போ ஒரு வளையல் ஆவரேஜ் பார்த்தா உங்களுக்கு 4 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். 2 சேர்ந்து 7,850 வருது. 4 வளையல் வச்சுச்சு அப்படின்னா 15,700 வருது. 4 வளையல் சேர்ந்து 15,700 தான் வருது. ஓகே, ஒரு வளையல் அப்போ 3,940 வருது ஆவரேஜ் பார்த்தா. இது 6 வளையல் இருக்குது. 6 வளையல் அப்படின்னா மொத்தம் வெயிட்டு பார்த்துக்கோங்க 24 கிராம் வரும். ஓகே, இப்போ இந்த 6 வளையல் நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு 13% வரும். ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, அது 4 கிராமோட பீஸுங்கிறதுனால உங்களுக்கு 13% வேஸ்டேஜ் வரும். இதே வந்து கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் எடுக்கிற அப்படின்னா ஒரு வளையல் வந்து உங்களுக்கு 6 கிராமுக்கு மேலே 8 கிராமில் எடுத்தால் 12% தான் வரும். இப்போ இது 23,450 வருது. இப்போ இது செட்டாக நீங்கள் மொத்தம் 6 வளையல் எடுக்கணும் அப்படின்னா 1,55,400க்கு இந்த 6 வளையலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து 2.6 சைஸ் இருக்குது. பைப்பு போடணும் உள்ள. பைப்பு போடாமல் யூஸ் பண்ணக்கூடாது. வளையல் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். பைப்பு போட்டு யூஸ் பண்ண உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் இப்போ 2 வளையல் எடுக்கணும் அப்படின்னா 8 கிராம் வரும். 8 கிராம் வரும்போது உங்களுக்கு 8 கிராமுக்கு ஒரு 53,000 போல வரும். இது இப்போ 7,700 தான் இருக்குது. அப்போ நமக்கு டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1,55,400 சொன்னேன்ல 6 வளையலுக்கு. அப்போ அதில் டிவைட் 4/6 போட்டுச்சு அப்படின்னா 25,891 தான் வரும். ஒரு பெயர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 25,891 ரூபா வரும் உங்களுக்கு. 13% வேஸ்டேஜ் போட்டுருக்கு சிங்கிள் பீஸுக்கு. இது 2 எடுத்துருச்சு அப்படின்னா 1 லேக்குக்கு மேலே 1,800 வரும்னு வைங்க. ஒரு ஆவரேஜ் சொல்கிறேன். 1 லேக் மேலே ஒரு 51,800 மறுபடியும் ஒரு 2 போடுறேன். மொத்தம் 4 வளையல். அதுக்கு தான் 1,03,600 போல் வரும் 4 வளையல் எடுத்தால். ஓகே, ஒரு ஐடியா கிடச்சப்போ எனக்கு இது ஆர்டர் தான். இப்போ ஆர்டர் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சைஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு வளையல் பாருங்கள், நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள், டெய்லி வேருக்கு போடுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வளையல். கம்பி வளையல்னு சொல்லுவேன் இது. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இந்த வளையல் ஒரு பீஸோட வெயிட் பாருங்கள், 1 பவுன் வருது. இங்கே நம்ம இந்த 2 வளையல் வெயிட் போட்டேன். 1 பவுன் வரல. ஆனால் இது ஒரு சிங்கிள் வளையல் மட்டும் 1 பவுன். ஏன்னா இது நல்ல கெட்டியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல கெட்டியாக இருக்கும். ஓகே, இதில் வந்து இந்த 2 பீஸ் இருக்குது. இந்த சேம் டிசைனில் சேம் சைஸு 2.8 வருது இது. ஓகே, 2.8 சைஸ் வருது. 2.6 எல்லாம் கிடையாது, 2.8 இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போட்டு விட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்படியே கையில் கிடக்கும். மேக்ஸிமம் ஆஃபீஸ் வேருக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வயசானவங்கெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் டிசைனாகவும் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரோஜா பூ டிசைன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சும்மா ஒரு டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன். ஓகே, இதில் வந்து 2.6 இருக்கும் உங்களுக்கு. 2.8 2.6 இது ஒரு ட்ரையலுக்காக எடுத்துகிட்டு வந்ததுன்னா ஓகே 16 கிராம் வருது. 16 கிராம் வரும்போது உங்களுக்கு அதே தான் ப்ரைஸ், அதே தான் வரும். இந்த வளையலுக்கு மட்டும் உங்களுக்கு 10% தான் வரும்.
ஓகே, ஏன்னா இதில் உங்களுக்கே தெரியும் பெருசாக ஒர்க் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கம்பி மாதிரி பண்ணி அதுக்கு மேலே சின்ன ஒரு கட்டிங் டிசைன் மட்டும்தான் போட்டிருக்கு. இந்த வளையல் எடுக்கும்போது உங்களுக்கு 10% தான் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் வளையல் எடுக்கும்போது 12, 13 அப்படின்னு போடுவேன். இந்த வளையல் ஒர்க் இல்லை, ஒர்க் இல்லாததுனால உங்களுக்கு வந்து 10%க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தரலாம். இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். மாடல் இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த பீஸ் தான் இருக்குது இந்த டைப்பில். ஓகே, இதில் எவ்வளோ வெரைட்டி வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நம்ம டிசைன் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அதிலேருந்து எந்த பீஸ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பராக இருக்கும். 2.6 இது 16 கிராம், 2.8 இது. ஓகே, ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இப்போது இதுக்கு 16% போட்டுச்சுன்னா 1 லேக்குக்கு மேலே 3900 வரும். இந்த வளையல் வந்து நீங்கள் ஒரு 2 வளையல் எடுத்தால் 16 கிராம் எடுத்தால் 1 லேக்குக்கு மேலே 3900 வரும். ஆனால் இந்த வளையல் வந்து நீங்கள் 4 வளையல் எடுத்துருச்சு அப்படின்னா 1 லேக்குக்கு மேலே 6100 வரும். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ 3900னா அதிலே வந்து உங்களுக்கு ஒரு 1900 ப்ளஸ் 2000 உங்களுக்கு வித்தியாசம் வருதுன்னு வைங்க. இந்த டிசைன் நீங்கள் எடுக்கிறதும் இந்த டிசைன் எடுக்கிறது உங்களுக்கு 2000 டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இதுக்கு 13% போடுவேன், இதுக்கு வந்து 10% மட்டும்தான் போடுவேன். இந்த 10%க்கு வெளியில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. வளையலுங்கிற மாதிரி போனாலே 12, 13 கம்பல்சரி போடுவாங்க வெளியில் எல்லாமே. இந்த வளையல் நீங்கள் எவ்வளோ 50 பீஸா 10 பீஸா எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பீஸுக்கு வந்து 10% வேஸ்டேஜ் வரும். ஓகே, அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒன்றும் இல்லை. லாங் செயின் வந்து 24 இன்ச்சில் 4 கிராமில் இருந்தால் நம்மக்கிட்ட கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட நான் இடையில ஒரு ஞாபகப்படுத்துறது தான் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து லாங் செயின் வேணும், எனக்கு 24 இன்ச்சு வேணும், கழுத்து வலி அப்படியே போடுற மாதிரி வேணும். ஆனால் இருக்கிறதுலே வெயிட்டு கம்மி. எவ்வளோ வெயிட்டில், அதுவும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 1 2 3 4 5 6 டிசைன் வச்சுருக்கு. 6 டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொத்தம் 7 பீஸ் இருக்குது. ஆனால் ஒரே பீஸு 2 டிசைன் ஒரே மாதிரி 2 டிசைன் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன். ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க, இது டெல்லி செயின். இந்த பேட்டர்னு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற செயின் டெல்லி செயின். இது கொஞ்சம் கேர் பண்ணணும், யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த செயின் மட்டும் நல்ல லெங்க்த்து வரும், 24 இன்ச்சு லெங்க்த்து வரும். இது பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு லெங்க்த் இருக்குது. ஓகே, இதோட ப்ரைஸ் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 4 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு 26,500 வரும். இன்றைக்கி ரேட்டுக்கு 5870. இது வந்து 916 ஆல்மா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து லேடிஸ்க்கு போடுற மாதிரி ஃபேன்சி. இப்போ இந்த முன்னாடி காமிச்சிட்டு ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த செயினை ஜென்ஸ் லேடி யார் வேணாலும் இந்த செயின் போட்டுக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் போடுவாங்க. ஏன்னா பால்லாம் வருது இடையில, அதனால் 3880 தான் வருது. கரெக்டாக 4 கிராம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன் நான் 26,500 வரும். இது ஒரு சிம்பிளாக சொன்னால் 160 மில்லி கம்மியாக இருக்குங்க. 160 மில்லி கம்மியாக இருக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 1070 ரூபா கம்மியாகும். இப்போது 26,500 நான் சொல்லியிருக்கு. கரெக்டாக 1/2 பவுன் செயின் எடுத்துருச்சு அப்படின்னா 26,500 உங்களுக்கு 1070 கம்மியாச்சுன்னா இந்த பீஸ் நீங்கள் எடுத்துருச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. மறுபடியும் அவ்வளோ லென்த் இருக்குது, 24 இன்ச் லென்த்து. ஓகே, இந்த பீஸ் நீங்கள் எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு 25,400 தான் வரும். 25,500 வைங்க, ரவுண்டாகவே வச்சுக்கோங்க. 25,500க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். கரெக்டாக 4 கிராம் எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு 26,500 வரும். பார்த்துக்கோங்க, இதோட லெங்க்த்து பாருங்கள், 24 இன்ச்சு ஃபுல் லெங்க்த்து கிடைக்கும். இந்த அளவுக்கு லெங்க்த்து வருது. ஓகே, 24 இன்ச்சோட செயின். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 25,500க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ஒரு ஃபேன்சியாக போடணும், டெய்லி வேர் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. ஓகே, மற்ற எந்த செயினுக்கும் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனால் இது பாக்ஸ் செயின் தான் இது, அதனால உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும். இப்போ காமிக்கிறதுல 2-3 டிசைன் இருக்குது. ஏன்னா 4 கிராமுக்கு தான் எடுக்கிறேன், அது எடுத்து கொண்டு போய் கட் ஆகிட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கான டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பீஸ் பாருங்கள், இது சான்ஸே இல்லை கட் ஆகிறதுக்கு. நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கூட போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அது இந்த 2 பேட்டர்னும் அப்படி தான். இழுக்காமல் மட்டும் நீங்கள் எங்கேயாவது போட்டு ஒன்று இழுத்து வச்சதுக்கப்புறம் சிலப்போ ஒரு 1 வீக் கழியும் போது அது உங்களுக்கே தெரியாது எப்படி கட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது நீங்கள் இழுத்துருப்பான், அதுக்கப்புறம் அது கட் ஆகிறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோல்டு தான் லெஸ் வெயிட்டு, ரொம்ப கம்மியான வெயிட்டு. இழுத்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் கட் ஆகும். மற்றபடிக்கு நார்மல் யூஸு டெய்லி வேர் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. இது வேறு லெவல் கலெக்ஷன், சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது. இந்த டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, இதில் பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக அப்படியே லாக் பண்ணி போயிருப்பா. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப பார்வையாக இருக்காது. இது
ஆனால் இந்த டிசைனை வச்சு பார்க்கும்போது இப்போ நான் ஒரு பட்டு டைப்பில் ஒரு செயின் காமிச்சேன் 4 கிராமில் 24 இன்ச் லெங்க்த்து. இதை விட இது ஒரு 10 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த செயின். புரியுதா? இதுவும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது வந்து என்னென்னா ரொம்ப ஓகே அப்படின்னாலாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இது. ஆனால் இது நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், இழுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகவே ஆகாது. ஓகே, சூப்பரான டிசைனு. ஜஸ்ட்டு 4 கிராம். இப்போ ஜென்ஸு ஒருத்தர் வந்து சிம்பிளாக ஒரு மின்னு மாதிரி வேணும், கழுத்தில் லெங்க்த்தாக வேணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த செயின் எடுத்துக்கலாம். 4 கிராம் தான் வருது, 24 இன்ச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 3 டிசைன் நம்ம பார்த்தேன். நெக்ஸ்ட்டு சச்சினோ சேவாகு. இதுவும் பாருங்கள், இது ஜென்ஸுக்கு கொஞ்சம் பார்வையாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு வெட்டிங் செட்டு, ஒரு 5 பவுனுக்கு வெட்டிங் செட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்ஸுக்கு ஒரு ரிங்கு, ஒரு பிரேஸ்லெட்டு, ஒரு செயின் அதிலே ஆட் ஆகிட்டு வரும். 5 பவுன் வெட்டிங் செட்டு எடுக்கும்போது அதிலே வந்து உங்களுக்கு இந்த வெட்டிங் செட்டு கூட எனக்கு இந்த ஜென்ஸுக்கு போடுற மாதிரி செட்டு கூட அதில் வேணும், அது தனியாக எடுக்கிற மாதிரி இல்லை, மாப்பிள்ளைக்கும் சேர்ந்த டிசைன் அதுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு 4 கிராமில் ஒரு ஃபுல் லெங்க்த்தில் 24 இன்ச்சில் ஒரு செயினும், இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டும், ஒரு ரிங்கும் வந்து உங்களுக்கு அந்த 5 பவுன் வெட்டிங் செட்டுக்குள்ளேயே எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆரம் நெக்லஸ்ஸு, 2 வளையல், ஒரு ஜோடி ஸ்டெட்டு, ஒரு ரிங்கு, அது எல்லாமே எடுக்கிறது கூடயே வந்து இவங்களுக்கு மாப்பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் வந்து வெயிட்டு பார்த்துக்கோங்க, 3910 தான் வருது. 4 கிராம் கூட இல்லை, 4 கிராம் இருந்தால் தான் 26,500 வருது செயினுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சச்சின். இது ஜஸ்ட்டு 4 கிராம். இது சச்சின். இதுக்கு முன்னாடி காமிச்சது சேவாகு. பாருங்கள் இந்த பேட்டர்ன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெகுலர் பேட்டர்ன் எல்லாருக்கும். சச்சின் சேவாகு டிசைன். சச்சின் இந்த சேவாகு தெரியுமா தெரியல, சச்சின் தெரியாதவங்க யாரும் இருக்காது, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். சச்சினே இல்லை, இந்த டிசைன் தெரியும்னு சொல்கிறேன். சச்சினை தெரியாதவங்க யாருமே இல்லை. பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, டெய்லி வேர் பண்ணலாம், இழுக்காமல் பார்த்துக்கோங்க. அது எல்லா டிசைனுக்கும் நீங்கள் 5 பவுன் செயின் எடுத்தால் கூட நான் சொல்லுவேன் இழுக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இழுக்கும்போது கோல்டு தானே, ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மெட்டல் அது. அப்போ அது வந்து இழுக்கும்போது அது ரொம்ப லேஸ் பண்ணி டிசைன் பண்ணி அதை போல்டு பண்ணி கம்பி மாதிரி பண்ணிட்டு தான் இது வந்து ஒரு செயினாக ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை உருவாப்படுத்துகிறேன். அப்போ அதை போய் நம்ம போய் இழுத்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கட் ஆகும். நீங்கள் ஒரு பிஸ்கட் எடுத்துகிட்டு நீங்கள் அது மேலே சுற்றி வச்சு அடித்தா தான் அது லைட்டாக பெண்ட் ஆகும். ஒரு பிஸ்கட் அப்படின்னா கோல்டு பிஸ்கெட்டு சொல்கிறேன். ஆனால் அதை வந்து ஒரு ஆர்னமெண்ட்ஸ் உருவத்துக்கு வரும்போது அது ரொம்ப லேஸாக தான் அதை பண்ணுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராகும்னு நினைக்கிறேன். இப்போ 1/2 பவுன் காயின் பார்த்துருப்பேன்ல நீங்கள், இந்த 1/2 பவுன் காயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அதை பெருசு பண்ணியிருக்கு. 1/2 பவுன் ஒரு காயின் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கொடுத்து இந்த மாதிரி ஒரு செயின் நீங்கள் வாங்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த வர பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தா போதும். 14% அந்த மாதிரி போடுவோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி செயினுக்கு. அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ 4 கிராம் காயின் என்கிட்ட இருக்குது, எனக்கு இப்போது ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி இப்போ ஒரு ஜென்ஸு தான் இந்த வீடியோ பார்க்குறேன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு 4 கிராம் காயின் எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு அது கொடுத்துட்டு இந்த இது வாங்கிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு கூட நான் அப்ராக்சிமேட் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3200 கொடுத்தா 1/2 பவுன் காயின் கொடுத்துட்டு நீங்கள் இந்த செயின் வாங்கிக்கலாம். நான் இது அதுக்காக சொல்லலை. ஒரு 1/2 பவுன் காயின் பார்க்குறதும் இந்த ஒரு செயின் பார்க்குறதும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீலு. இந்த அளவுக்கு இருக்குது. 1/2 பவுன் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி மேக் பண்ண முடியும். 1/2 பவுனோட ஒரு காயின் இருந்துச்சுன்னா அப்போ அது எந்த அளவுக்கு லேஸாக கொண்டு வரதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம தான் கொஞ்சம் கேர் பண்ணணும். நார்மல் யூஸுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வீ செயின் சொல்லுவேன். ஆனால் இது பாக்ஸ் செயினோட அளவுக்கு இது ஸ்ட்ராங் இல்லை, பாக்ஸ் செயின் அளவுக்கு இது இல்லை. ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொடியெல்லாம் யூஸ் பண்ண இப்போ நம்ம முகப்பு செயினெல்லாம் வருது இல்லை உங்களுக்கு, 1/2 பவுனில் முகப்பு செயின் வருது அப்படின்னு நம்ம போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க டிசைன். பார்க்காதவங்க இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஸ்கூலில் போயிட்டு பாருங்கள். 4 கிராமில் இருந்து முகப்பு செயின் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கு. அதிலெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செயின் தான் இது. நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது. ஆனால் பாக்ஸ் செயினோட அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஓகே. உங்களுக்கு இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீட்டாக இருக்கும். 4 கிராம் தான் வருது, வெயிட்டு தான் 4 கிராம். 24 இன்ச் லெங்க்த்து, இந்த அளவுக்கு லெங்க்த் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லெங்க்த் வருது. எல்லா செயினும் இந்த அளவுக்கு லெங்க்த் வருது. இப்போ நம்ம முதல்ல காமிச்ச அந்த ஃபேன்சி செயின், இந்த
பாருங்கள், இதுவும் 24 இன்ச்சு தான், எல்லாமே 24 இன்ச்சு. அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எனக்கு டைம் செட் ஆக மாட்டேன், எது வீடியோ பண்ணுறதுனே கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால தான் கரெக்டாக 2 கிராமுக்குள்ளே உங்களுக்கு லெட்டர் வச்ச செயின் வித்து கீழே ஒரு லெட்டர் டாலர். இப்போ வி, எஸ், எம், எல் அந்த மாதிரி போட்டு ஒரு லெட்டர் போட்டால் டாலரு ப்ளஸ்ஸு ஒரு செயின் சேர்ந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 2 கிராமுக்கு நான் வீடியோ பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் சொல்ல நானே மறந்துட்டேன், நீங்கள் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே லைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போது சோஷியல் மீடியாங்கிறது மொபைலே இல்லாதவங்களே இல்லை, கையில் எல்லாருக்கிட்டையும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்ககிட்ட வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு வைக்கும்போது நமக்கு எப்படி தெரியாமல் போகணும். கீழே அந்த ஒரு ஹேண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கீழே அதில் லைட்டு ஒரு டச் பண்ணிடுச்சுன்னா நீங்களும் ஒரு லைக் அடிச்சாச்சு. ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு 4 கிராமு. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே 4 கிராம். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்வை இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆகிறது நான் சொன்னேன், இந்த மந்த் எண்டு போல் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஆனால் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், நீங்கள் சென்னை ஷாப்பு வந்து மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரும்னு எனக்கு தெரியும்னா, நீங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருப்பீங்க, லைட் வெயிட் ஷாப்பு கூட நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சென்னை ஷாப்பில் இருக்கிற அளவுக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வயசாக இருந்த ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ 60 வயசாக இருக்கும், உங்களுக்கு 65 வயசாக இருக்குது அப்படின்னா கூட அந்த அளவுக்கு கலெக்ஷன், வெரைட்டி கலெக்ஷன், லைட் வெயிட். நான் மறுபடியும் சொல்கிறேன், லைட் வெயிட் கான்செப்ட் தான். சென்னைங்கிற மாதிரி எனக்கு வரணும்னு தோணும் போதே நான் வந்து நார்மல் சென்னையில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் கொண்டு அங்கே வரணும்னு எனக்கு இல்லை. நான் என்ன எய்ம் பண்ணேன்னா, கிடைக்காத டிசைன்ஸாக இருக்கணும், அதுவும் ரெகுலராக எல்லோரும் விரும்புகிற டிசைன்ஸ் இல்லை, மேக்ஸிமம் லைட் வெயிட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே வரப்போகுது. அதனால் நம்ம ஷாப்பில் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அந்த மாதிரி அவ்வளோ லைட் வெயிட் கலெக்ஷன் உங்களுக்கு வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாத, சான்ஸே இல்லாத மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அன்லிமிட்டெட் கலெக்ஷன், வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்கும். 1/2 கிராமிலிருந்து செயின்ஸ் எல்லாம் வேறு லெவல் கலெக்ஷன், நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு இருக்கும். டாலரு ஜஸ்ட்டு 200 மில்லியிலிருந்தெல்லாம் டாலர் கலெக்ஷன். நான் வந்து ஆக்சுவலாக இந்த 1/2 கிராம் 200 மில்லி சேல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் அங்கே வர்றது. ஆனால் நான் சொல்கிறது, ஒரு கோல்டு ஒரு செயின் எனக்கு போடணும், வித்து டாலரோட போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சிலிருந்து கூட கொடுக்குறது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ கண்டிப்பாக சென்னை ஷாப்பு விசிட் பண்ணுறதுக்கு மறக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஷாப்பு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும், கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம அந்த பிளானிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு நான் இதை சொல்லணும்னு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பேச்சுக்கு அப்படியே வந்துடுச்சு. இந்த ரிங் கலெக்ஷன் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் காமிக்கணும். இந்த டபுள் சைடு கமல், 2-in-1 கமல். இப்போ இது ரொம்ப ரெகுலராக 1 கிராம் ரிங்ஸு காமிச்சிட்டே தான் இருக்குது. ஆனால் கூட ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க, சூப்பரான கலெக்ஷன். ஓகே, இதில் நிறைய பீஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்று எடுத்து தனித்தனியாக காமிக்கிறதுக்கு இல்லை, இந்த டைப்பில் வந்தது மட்டும் காமிக்கிறேன். ஒரு 10-20 டிசைன் இருக்கும். இது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது, ஆக்சுவலாக வருது அப்படின்னா இப்போ வந்து கிடக்குது, டைம் இல்லாததுனால இப்போ இந்த செட்டில் இருந்தது மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இப்போ ஒரு 6-7 டிசைன் கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்கும். இது 1 கிராமுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சைஸும் பெரிய சைஸ் இருக்குது. இதை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட் 1 கிராம் தான். வெயிட் பார்க்கும்போது நமக்கு 2 கிராம் மாதிரி ஃபீல் ஆகும், ஏன்னா டிசைன் எல்லாம் அவ்வளோ இருக்குது மேலே. ஜஸ்ட்டு பாருங்கள், வெயிட்டு 1 கிராம் தான் இருக்குது. எல்லாமே அவரேஜ் 1 கிராம் தான் வரும் வெயிட்டு. ஓகே, 1 கிராம் 50 மில்லி. இப்போ ஜஸ்ட்டு 1 கிராம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 1 கிராம்னா ஒரு ரிங்ஸு 1 கிராம்னா அது ஒரு 6800 அந்த மாதிரி வரும்னு வைங்க. ஓகே, இதில் நிறைய பீஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன். ஏன்னா ஒரு சூப்பரான டிசைன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த பேட்டர்னா. ஏன்னா இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், தனித்தனியாக காமிச்சுன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 280 கூட வருது. 1 கிராம் தான். இது பெரிய சைஸ் தான். ஓகே, இந்த பெரிய விரலுக்கே நான் போட முடியும். கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு லூஸாக இருக்குது. ஒரே 2 ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது. ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. வெயிட் 280 தான் இருக்குது. பார்த்தாலும் நல்லா பெருசாகவும் தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இது.
அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வெயிட் பார்க்கலாமா பாருங்கள், 1.25 கிராம் தான் வருது. ஜஸ்ட் 1.25 கிராமுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்ன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, அந்த டைமண்ட் மாதிரி ஃபீல் தெரியுதில்ல உங்களுக்கு, அந்த ஸ்டோன் பாருங்கள். இதெல்லாம் நார்மல் ஸ்டோன், ஐடி இல்லை, அமெரிக்கன் டைமண்ட் கிடையாது, ஜிர்கோன் சிக்ரிட்டி அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது, அதுதான் வச்சுருப்பாங்க, அதனால தான் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காமிச்சல அதிலே வந்து கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் வருது, ப்ராடு ஒரு பீஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சது இந்த மாதிரி 2 பீஸ் இருந்துச்சு, 2 மட்டும் இருந்துச்சு, மேலே 2 ஸ்டோன் வச்சுட்டு 2 லேயர் பைப் இருந்துச்சு. இது எப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 3 வருது. ஓகே, இதில் நிறைய கலர்ஸ் வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒயிட் அண்ட் க்ரீன் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இதில் 3-4 கலர் இருக்குது. என்கிட்ட இந்த பீஸ் வந்திருக்கு நிறைய கலெக்ஷன், நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். இதோட வெயிட் பாருங்கள் 1.5 கிராம் தான் வருது. ஓகே, அந்த 2 லைன் வந்தது உங்களுக்கு 1.25 கிராம் வந்துடுச்சு. இது வந்து 1.5 கிராம் வருது. 1.5 கிராமுக்குன்னா உங்களுக்கு நான் ஆக்சுவலாக எழுதி வைக்கல இருக்கு. 1.5 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா கரெக்டாக 1.5 கிராமுக்கு சொல்கிறேன், ஒரு 10,300 அந்த மாதிரி வரும். 1.5 கிராம் கரெக்டாக எடுத்துருச்சுன்னா 10,300 வரும். இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸு 1.25 கிராம் இருந்துச்சு, அதுக்கு ஆகும்போது உங்களுக்கு ஒரு 8,600 வரும். இந்த பீஸு இந்த மாதிரி எடுத்துருச்சுன்னா 8,600 வரும். இந்த பீஸ் எடுத்துருச்சுன்னா ஒரு 10,200 என்னமோ வரும். நான் இப்போ சொல்லியிருக்கேன், மறந்துடுச்சு. ஓகே, இது ஓகே ஆயிடுச்சா? இதில் ஒயிட் இருக்குது, சூப்பராக இருக்கும். இது க்ரீனோடையும் ஒயிட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்டோன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக தெரியுதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு லெவலான கலெக்ஷன். இது 1.5 கிராம் தான் வருது, அதுதான் இதில் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி பீஸ் வேணும்னா மினிமம் 2 கிராம் 2.5 கிராம் இல்லாமல் சான்ஸே இல்லை. ஓகே, இது இருக்கட்டும். இந்த பீஸ் தான் மெயினாக நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினச்ச பீஸே இது தான். இந்த பீஸ் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்கு. ஓகே, மேலே ஹார்ட் டிசைன் சூப்பராக இருக்குது. காஸ்டிங் டைப்பு, காஸ்டிங் டிசைன் அப்படின்னா மோல்டிங், ஹேண்ட்மேடு கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, இது இப்படியும் போடலாம் நம்ம. அப்புறம் இது கழட்டிட்டு இப்படி வேணாலும் போடலாம். இந்த சைடு பார்த்துக்கோங்க, திருகுக்கு பதிலாக இங்கேயும் ஒரு சைடு வந்து டிசைன் கொடுத்துருக்கு, ஸ்டோன் கொடுத்துருக்கு. ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஆவரேஜ் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன் நான், அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 6,800 உங்களுக்கு ஒரு 8,650 வரைக்கும் வரும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனியே நான் ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா ஆவரேஜ் ஒரே வெயிட் தான், சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வருது. இப்போ இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா இப்போ நீங்களே பாருங்கள், இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2 கிராம் மாதிரி தெரியுதுல்ல. மோல்டிங்கில் இந்த மாதிரி ஒரு கம்மல் எடுத்தால் 2 கிராம் வரும்ல. பின்னாடி இந்த மாதிரி ஒரு டபுள் டிசைன் கூட வரும்போது கண்டிப்பாக ஒரு 2 கிராம் இருக்கலாம் இல்லை. ஆனால் நீங்கள் வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 1 கிராம் 90 மில்லி தான் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறது. ஒரு 6,800 இருந்து உங்களுக்கு 8,650க்கு உள்ளே வரும். ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் நான் சொல்லலை எவ்வளோன்னு, மறுபடியும் நீங்கள் கமெண்டில் கேட்க வேண்டாம், அதனால தான் சொல்கிறேன். 6,800 8,650 வரைக்கும் வரும், ஆவரேஜ் சொல்கிறேன். டிசைன் ஒவ்வொன்றும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீஸ் வந்து என்கிட்ட ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்குது, ஒரு 10-30 பீஸ் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இந்த வாட்டி, இதில் பார்த்துக்கோங்க. இது பேபிஸ்க்கு போடலாம், ஆஃபீஸ் வேருக்கு போகிறவங்களுக்கு போடலாம், காலேஜுக்கு போகிறவங்களுக்கு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்துச்சு அப்படின்னா ஸ்டோனு, அதுவும் டைமண்ட் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்ல பளிச்சுன்னு இருக்கும் ஸ்டோனு. ஓகே, அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள். இந்த டேகோடு ஏன் வச்சுருக்கு அப்படின்னா, டேகோடு வச்சா தான், இல்லாட்டி இதை ஒவ்வொன்று எடுத்து கையில் எடுத்து காமிக்க முடியாது, ரிஸ்க்கு. அதனால தான் டேகை கழட்டில் அப்படியே வந்த பீஸ் அப்படியே எடுத்து காமிக்கிறவங்களுக்கு. அப்புறம் யாரோ சொல்லி இந்த டேக் போட்டுக்கலாம்ல நீங்கள், இப்போ ஒவ்வொன்றும் வெயிட் போடுறதுக்கு பதிலாக டேக் போட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு கேட்டேன். அது ஓகே, டேக் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சென்னை வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாமே டேக் போட்டு தான் பண்ணுவேன். இங்கே எப்படின்னா டேக் போட்டுட்டு இங்கே பீசஸும் நிறைய இருக்குது, நமக்கு டிஸ்பிளேக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால என்னென்னா ஸ்டாக் எடுக்கும்போது பிடிக்கும்போது இந்த டேக் போட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்ந்து சிக்குது, எல்லாமே சிக்கலாகி
ரொம்ப ரிஸ்க் டேமேஜ் எல்லாம் ஆகுது ப்ராடக்ட். அதனால தான் நம்ம டேக் போட்டுட்டு மேக்ஸிமம் இது பண்ணல. பெரிய ஐட்டத்தில் கூட நம்ம டேக் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வெயிட் போடுறதோட மெயினான ஒரு ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு பீஸும் இருக்குது வெயிட் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் தெரியணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து 1-2 பீஸ் காமிப்பா, அப்புறம் பின்னு பார்க்குறது எல்லாமே வெயிட்டாக இருக்கும். நம்ம கெஸ் பண்ணுவோம் அதுவும் இந்த வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் நம்ம ஷாப்பில் போய் பார்க்கும்போது சிலப்போ வெயிட் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரியெல்லாம் கூட நடக்கலாம். அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே பீஸும் வெயிட் போட்டு காமிக்கிறது. கொஞ்சம் ஏதாவது ஒரு சென்னை ஷாப்பு ஓப்பன் ஆகும்போது நான் இனி எனக்கு எவ்வளோ இந்த மாதிரி பண்ண முடியும்னு தெரியல. அப்போ ஏதாவது கண்டிப்பாக சென்னை ஷாப்பில் நம்ம வீடியோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே டேக்கோடு தான் இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு என் மேலே க்ரியேட் ஆகிருப்பேன். நவரத்னா ஜுவல்லரி மேலே ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகிருப்பேன். ஓகே, இவங்க ஜென்யூனாக தான் பண்ணுறேங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் கூட நான் சொன்னால் கூட நீங்கள் நம்புவாங்க. மற்றபடிக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இவங்க சும்மா ரியல் விடுறாங்கிற மாதிரி சொல்லுவாள். இதெல்லாமா 4 கிராமுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். இந்த பீஸும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுல்ல, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு. வெயிட் வந்து 260 தான் வருது. நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் பாருங்கள், ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கு. இது ஆஃபீஸ் வேருக்கு போகிறவங்களுக்கு, சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு வேண்டாம், பெரிய குழந்தைங்களுக்கு போடலாம். ஓகே, டீனேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது போடலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, ஆஃபீஸ் வேறு நீ சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போடலாம். நீங்கள் உங்களை சேர்த்துலன்னு சொல்ல வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு டபுள் டிசைன் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு கம்மல், நாளைக்கு ஒரு கம்மல் மாற்றி மாற்றி போடலாம். ஓகே, ஒரு மொட்டை மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்டோனு. ஓகே, நான் இதில் என்ன வெரைட்டி கொண்டு வர முடியுங்கிறது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இது ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால எனக்கு பிடிச்சது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இனி வந்து நம்ம இதில் அவங்களுக்கு சஜஷன் கொடுப்பா, இது இப்படி பண்ணணும், எனக்கு இதில் மிக்சர் கலர்ஸ் வேணும். இப்போ மேக்ஸிமம் வந்தது எல்லாமே ஒயிட்டு, ஒரே ஒரு பிளாக் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணி கலரு, அப்புறம் இந்த ஸ்டோனுக்கு பதிலாக சைடில் டிசைனை வச்சு பண்ணுங்கள், டபுள் சைடே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு. ஒரு சைடு ஹார்ட்டுனா ஒரு சைடு ஒரு ஃப்ளவர் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இது கண்டிப்பாக வெரைட்டி பேட்டர்னில் இது மறுபடியும் தரேன். இதோட வெயிட் பாருங்கள், 100. ஓகே, 1 கிராம் 100 மில்லி வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் அந்த பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது இந்த டபுள் பர்பஸு 2 டிசைனாக நம்ம போட முடியுங்கிறது ஒன்று. அது இல்லாமல் இதில் ஆச்சரியமான விஷயம் இதோட வெயிட்டு மேக்ஸிமம் 1,250 1,300க்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு ஹார்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட்டு. ஓகே, இங்கே சைடு பார்த்துக்கோங்க, இதில் வந்து ஸ்டோன் தான் வருது. இதோட வெயிட்டு பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட்டு 1 கிராம் 150 மில்லி தான் வருது. ஒரு மோல்டிங்கில் ஒரு ஸ்டெட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டெட் எடுக்கணும்னாலே 2 கிராம் வரும். ஆனால் இங்கே டபுள் பர்பஸில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 1 கிராம் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு. இதுவும் ஹார்ட்டு தான், இதுவும் ஹார்ட்டிலே நிறைய இருக்குது. ஏன்னா ஹார்ட்லேயே நிறைய இருக்குன்னா ஹார்ட்லே தான் நிறைய இருந்துச்சு, அதனால் மேக்ஸிமம் அது எல்லாமே எடுத்துட்டேன். பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் டிசைன் வருது. எல்லாமே உங்களுக்கு அந்த வெயிட்டும் தான் வருது. 1 கிராம் 150 மில்லி, 1 கிராம், இது கரெக்டாக 1 கிராம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். கரெக்டாக 1 கிராம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் டபுள் சைடு வரும்போது ஒரு 7 சில்லற அந்த மாதிரி வரும். கரெக்டாக 1 கிராம் இருந்தால் கூட. இதை பாருங்கள், இந்த பேட்டர்ன் இதில் மட்டும்தான் உங்களுக்கு பேக் சைடு வந்து பிளாக் ஸ்டோன் கொடுத்துருக்கு. பிளாக்காக ப்ளூவாக என்னமோ கொடுத்துருக்கு பேக் சைடு. மற்றது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த டிசைன் இங்கே பார்த்தா ஒரு ஹார்ட்டு இந்த மாதிரி வரும். இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு இந்த வெயிட்டில் சான்ஸே இல்லை. ஓகே, இதுவும் வந்து இங்கே ஒயிட்டு டைமண்டு மாதிரி ஃபீல் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி கம்மில் டைமண்டு மாதிரி ஃபீல் ஆகும். இது இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த சைடு தான் இங்கே பிடிச்சிருந்தா இந்த சைடு நீங்கள் போட்டுக்கோங்க. டபுள் சைடு பர்பஸ்னால் இப்போ நீங்கள் போட்டுட்டு இந்த சைடு போட்டுட்டு இப்போ பாப்பாவை கூட்டி எங்கேயாவது போகணும், பாப்பாவுக்கு ஒன்று போட்டு விடணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வேணால் பாப்பாவுக்கு போட்டு விடுங்க, ஒரு மொட்டு மாதிரி. அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். 990 மில்லிங்க பாருங்கள், ரொம்ப கம்மி வெயிட்டு. இது நாஸ்பின் கிடையாதுங்க, ஸ்டெட்டு. ஓகே, இது ஸ்டெட்டு வந்து இந்த வெயிட்லலாம் சான்ஸே இல்லை. இதை பாருங்கள், ஜஸ்ட் ஒரு மொட்டு மாதிரி கொடுத்துருக்கு. ஹார்ட் டிசைன் அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு மொட்டு மாதிரி. அந்த மொட்டை பாருங்கள் எவ்வளோ கிளிட்டரிங்காக பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதிலும் வந்து இந்த சைடு வந்து ஸ்டோன் வச்சுருக்கு. வெயிட் பாருங்கள், 1 கிராம் 190 மில்லி வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துருக்கு.
ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இந்த வந்து ஒயிட் ஸ்டோன் போல் வச்சுருக்கு சைடில். 1250. அதுதான் மேக்ஸிமம் போனால் 1 கிராம் டு 1250 அந்த ரேஞ்சில் தான் வருது. இதிலே நிறைய பீஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு பால் வச்ச மாதிரி. இந்த பீஸு நம்ம பார்த்தது தான், இதுவும் நம்ம பார்த்தது தான். ஓகே, இதுவும் டபுள் சைடு போடலாம். இது 1250. இந்த 2 பீஸும் 1250 வெயிட் வருது. இந்த கட்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் குட்டியாக சிம்பிளாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம், 1 கிராம் தான் வருது. அது 1250 வந்துச்சு. இது 1 கிராம். இந்த ஹார்ட் பாருங்கள், ஹார்ட் டிசைனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு. நல்லா இருக்குல்ல? இது உள்ளே ஒரு குட்டி ஹார்ட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, இதோட சைடிலும் வந்து வெயிட் தான். வெயிட்டு 1 கிராம். ரொம்ப கம்மியான வெயிட்டுங்க. இந்த வெயிட்லாம் இந்த மாதிரி பீஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணும்போது 0425422556 நம்மளோட லேண்ட்லைன் நம்பருக்கு கூப்பிடுங்க. மேக்ஸிமம் அந்த நம்பர் பிஸியே தான் இருப்பாள். ஏன்னா ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருப்பாள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு 993 என்னமோ வர மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, உங்களை கனெக்ட் பண்ணி விடுவாங்க அவங்க. இது சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. 190 வருது. 1 கிராம் 90 மில்லி. இது வந்து நம்ம இப்போ பார்த்தல அதிலே ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். நம்ம இந்த டாட் வர மாதிரி ஒன்று பார்த்தேன். அதிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் இது. ஓகே, பேக் சைடு ஸ்டோனே தான், சேம் பேட்டர்ன் தான். இதில் நிறைய இருக்குது. நான் ஒன்று காமிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. இந்த கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன், மிஸ் பண்ண வேண்டாம். இது ஒரு ஸ்டாரு. இது ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, இதில் இவ்வளோ பீசஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன். அப்போ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்காதவங்க, இனியும் வந்து லைக் கொடுக்காதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக. இந்த பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாருங்கள். நம்ம காமிச்சது தான், சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்க சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து இது வந்து காலேஜ் போகிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஒரு வெரைட்டியாக இன்றைக்கி ஒரு டிசைன், நாளைக்கு ஒரு டிசைன் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வந்து உங்களுக்கு 6800 7200 அந்த ரேஞ்சு 7100 வைங்க. அதுலேருந்து ஒரு 8650 வரைக்கும் தான் வரும். மேக்ஸிமம் நீங்கள் இதில் எந்த பீஸ் எடுத்தாலும் 8650க்கு மேலே போகாது. ஸ்டார்டிங் வந்து 1 கிராம் எல்லாம் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 7100 அந்த மாதிரி வரும். ஓகே, இன்றைக்கி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஷாப் ஒரு டைமாவது இனி விசிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஆளை கூட்டி ஜஸ்ட் ஒன்று வந்துட்டு போங்க. ஒரு ஐடியா கிடைக்கும் வந்துட்டு போகும்போது. ஏன்னா நம்ம எங்கேயும் இல்லாத மாதிரி கலெக்ஷன்ஸ். ரெகுலராக ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் வாங்குறதுக்குன்னா இங்கே வர வேண்டாம். நீங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கலாம். ரெகுலராக நீங்கள் வாங்குற மாதிரி ப்ராடக்ட். நான் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் வந்து லைட் வெயிட் இது சிம்பு அதிகமாக இருக்கும் அப்படி இப்படி. நான் சொல்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐட்டம் எல்லாமே ஜஸ்ட் இந்த 1 கிராமில் இந்த டபுள் சைடு ஸ்டெட் கலெக்ஷன் கூட நீங்கள் பார்த்தது எல்லாமே 916 ஆல்மார்க்கு. ஓகே, இப்போ பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் இருந்தது எல்லாமே 22 கேரட் 916 தான். இந்த பீஸு கூட நம்ம கேரண்டி கொடுக்கலாம். இந்த பீஸ் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த ஹார்ட் டிசைன் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம் 1 கிராம். ஓகே, எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாயிண்ட் இதில் 916 கம்மி, 91.6ங்கிறதுல 91.5 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பில்லை வச்சு எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுங்க. 1 lakh தரேன் நான். குவாலிட்டியில் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ மிஷினரிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. இனியும் வந்து அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் ஓகே இப்போ 2024 நான் சொல்கிறேன். இது சும்மா சொல்ல, நீங்கள் என்னோடய வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2030 2032 ஆகும்போது 1 கிராம் கோல்டு மினிமம் ஒரு 10,000 வரும். இப்போ நீங்கள் கேட்கும்போது இவர் என்ன ஏதோ லூஸு தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஆனால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், கண்டிப்பாக 2031 32ங்கிற மாதிரி வர்றேன் அப்படின்னா 10,000 க்ராஸ் ஆகிருப்பேன் கோல்டு 1 கிராம். ஓகே, அன்றைக்கி நீங்கள் 1 கிராம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி 2 கிராம் 1.5 கிராமுக்கு மேலே எடுக்கிறது அன்றைக்கி 1 கிராம் தான் உங்களால் எடுக்க முடியும். அதே அமௌண்ட்டு கொண்டு போனால் அப்போ வந்து லைட் வெயிட்டுங்கிறது அப்போ தான் இனி எல்லோரும் பண்ண ஆரம்பிப்பா. இப்போது ஒருத்தர் கடையில் வைக்க ஆரம்பிச்சிருக்கு லைட் வெயிட்டு. நம்ம இந்த கன்செப்டை ஒரு 10-14 வருஷம் முன்னாடி கொண்டு வந்துருச்சு லைட் வெயிட்டுங்கிற ஒரு கன்செப்ட். ஏன்னா ரீசன் இருக்குது, சும்மா இல்லை. நான் கோல்டு இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணும்போது கோல்டுக்கு 900 ருபீஸ் தான் பெர் கிராம், 900 ருபீஸ்.
8 கிராம் அன்னைக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க. 14 வருஷம் முன்னாடி 900 இருந்த கோல்டு இப்போ வந்து 5870 வந்திருக்கு. இப்போ எத்தனை மடங்குன்னு வச்சு பாருங்கள், 10 மடங்கு என்னமோ வந்திருக்கு, 10 மடங்குக்கு மேலே வந்திருக்கு. அப்போ இப்போ வந்து 14 வருஷத்தில் 10 மடங்கு வந்துருச்சு கோல்டு அப்படின்னா இப்போ வந்து ரேட்டு 5870 இருக்கிறது. டபுள் ஆனால் போதுமே, 1 மடங்கு ஜாஸ்தியானால் போதுமே 5 இயர்ஸில். நான் சொல்கிற 10,000 வந்துடுமே. அதனால் இது யாருமே சிம்பிளாக இருக்க வேண்டாம். கோல்டு ரேட்டு கண்டிப்பாக ஜாஸ்தி தான் போகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட என்ன சொல்கிறது வருமானத்தில் இருந்து கோல்டுக்காக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பில்லை. அது கோயினாகவோ கோல்டாகவோ ஏதாவது ஒரு சின்ன ப்ராடக்டாவது வாங்கி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் கோல்டு எடுக்க போகணும் அப்படின்னா ஒரு பவுன் இப்போ நான் சொல்கிறேன்ல 900 இருந்து இன்றைக்கி 8 கிராமுக்கு நான் அன்னைக்கு 7600 இருந்துச்சுன்னா ஒரு பவன் வரும் கூலி சேதாரம் எல்லாமே. இப்போ ஒரு 15% வேஸ்டேஜை போடுங்க. அப்படி இருந்தால் கூட 8280 ஒரு பவன் கிடைக்கும்போது இப்போது 52 ரூபா. இப்போ சிம்பிளாக சொன்னால் 8 கிராமுக்கு 5270, சாரி 8 கிராம் இன்டூ 5870 இன்டூ ஒரு நார்மல் செயினுக்கு போடலாம் 12%ன்னு வச்சுக்கோங்க. இன்டூ இதா 52,600 வருது. 12% வேஸ்டேஜ் 8 கிராமுக்கு போட்டுருச்சு அப்படின்னா 52,800 என்னமோ வருது. ஆனால் இதே வந்து 8,300 இருந்த ஒரு காலம் இருந்திருக்கு ஒரு பவுனுக்கு. அதனால தான் சொல்கிறேன் கோல்டு ரேட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து லைட் வெயிட்டு டேமேஜ் ஆகும்னு சொல்கிறேன். நீங்களே அந்த லைட் வெயிட்டுக்கு கண்டிப்பாக போக வேண்டி வரும். இது ஒரு ட்ரையல் மட்டும்தான், நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ட்ரையல் மட்டும்தான். இந்த கன்செப்ட்டு மெயினாக வந்து இந்த லைட் வெயிட்டுங்கிற ஒரு கன்செப்ட் வரதோட ரீசனே இதனால தான் கோல்டு ரேட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10,000 க்ரோஸ் ஆகுங்கிறது கன்ஃபார்ம். அது வந்து நாம் வந்து என்னோட கெஸ்ஸிங்கில் சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதை பற்றின விவரங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி அதை பற்றி பேசினவங்கள நிறைய பேர் நம்ம வீடியோஸாக இருந்தாலும் சரி மற்றபடிக்கு அதை அனலைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு கோல்டு ரேட் எந்த லெவலில் இருக்கும், 5 இயர்ஸ் கழிச்சு கோல்டு ரேட் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணுறவங்க இருக்குது. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ரேட்டை வச்சு இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ 2024 எந்த ரேட்டு இருக்கும் கோல்டுன்னு சொன்னால் அனலைஸ் பண்ணவங்களே வச்சு எல்லாமே கணக்கு பண்ணி தான் நானும் சொல்கிறது. அப்போ நல்ல சான்ஸ் இருக்குது. சான்ஸுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்துடும். ஓகே, அப்போ இந்த கன்செப்ட் வந்து தப்பில்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த கன்செப்ட்டுக்கு போக வேண்டியே வரும். ஓகே, அப்போது ஒன்றும் இல்லை, இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ.